எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்சு விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு வார்ட்ரோப்பில் இன்னைக்குள்ள அவுட்ஃபிட் சூஸ் பண்ணிவிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். ஒரு வழியாக காடு மலையெல்லாம் தாண்டி காலேஜ் ரீச் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டை கேன்டீன்லேயே முடிச்சுட்டு கிளாஸ் ரூம் போகிற வழியில் என்சிசி நண்பர்களுக்கு ஹாய் சொல்லிட்டு கிளாஸ் ரூம் போயிட்டேன். கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு எனக்கு ஒரு டவுட்டு. என்னென்னா, எர்த் இங்கே இருக்குது, சன் இங்கே இருக்குது, ஸ்பேஸ் ஸ்டேஷன் இங்கே இருக்குது. எர்த்துக்கும் சன்னுக்கும் இவ்வளோ தூரம். எர்த்தில் இருக்கிற நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே இருந்தாலும் இருக்குமா? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எல்லாரும் லைப்ரரி போகலான்னு சொன்னாங்க. சரி, லைப்ரரி போய் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலான்னு பார்த்தா ஃபீஸ் கட்டணும்னாங்க. சரி, போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்தால் லஞ்ச் டைம் ஆகிட்டு. அப்புறம் வெளியே போய் சாப்பிட்டுட்டு கிளாஸ் ரூம் வந்தால் செமினார் ஹாலுக்கு வரணுங்கிறாங்க. எதுக்குடா செமினார் ஹால்னு போய் பார்த்தா மோட்டிவேஷனல் செஷன் போட்டிருக்கு. சரி, யாருடா வந்து மோட்டிவேஷன் கொடுக்க போறான்னு எல்லாத்தையும் கேட்டால் சஸ்பென்ஸுங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு சஸ்பென்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி மட்டையே ஆயிட்டான்ப்பா. யாருடா அந்த சீஃப் கெஸ்ட்னு பார்த்தா ஸ்ரீ அபிலாஷ் மிஸ்ரா. இவர் தான் என்எஸ்சி அகாடமியோட சிஇஓ. அப்புறம் அவரோட ஸ்பீச் கேட்டு மோட்டிவேட் ஆகி நானும் வாழ்க்கையில் சாதிச்சு காட்டுவேன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.